அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் பரபரப்பாக போய்க்கிருக்க விஷயம் என்னென்னா, மருத்துவமனையில் ஒரு பையன் வந்து டாக்டரை குத்திட்டார். இன்றைக்கி அது வந்து ஒரு எமோஷ்னல், ஒரு முன்கோபம் அப்படிலாம் பார்க்க முடியாது. அது குத்துனா இருக்கிற அந்த இளைஞரோட மனநிலை தான் இன்றைக்கி நிறைய பேரோட மனநிலையை அரசு மருத்துவமனையில் இருக்குது. இது வந்து சாதாரணமாக ஒரு செய்தியாராக இது கடந்து போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நோயாளிகள் எந்த அளவில் இருக்காங்க, எந்த அளவில் அவங்க பாதிக்கப்படுறாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். மருத்துவம் அப்படிங்கிறது, ஒரு மருத்துவர் வந்து முதல்ல நோயாளியோட மனநிலையை பார்க்கணும். அந்த மனநிலைக்கு ஃபஸ்ட்டு மருந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உடல்நிலை. இன்றைக்கி நிறைய பேருக்கு டாக்டருங்க வராங்க மருந்து கொடுக்குறாங்க, ஊசி போடுறாங்கிற அடுத்த விஷயம். முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கைங்கிறது அவங்க காட்டுற அன்பு தான், அந்த அக்கறை தான். பேசுகிற அந்த அந்த பேச்சில் ஒரு பாசம் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தா நிறைய மருத்துவமனைகளில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளிகளை போலீஸ்காரன் ட்ரீட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அதிகார தோரணை, வா போ அப்படிங்கிறது, மனுஷனை மதிக்கிறதில்ல. யாராவது ஒருத்தர் அப்பாவையோ அம்மாவையோ அட்மிட் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் இல்லாமல் அதில் ஒரு துமுறுத்தனம். நான் இன்றைக்கி ஒரு எஃப்எம்மில் நிறைய மக்களோட அந்த குரல் பதிவை கேட்டேன். அது எல்லாம் கேட்கும்போது ஒன்று என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. என்னென்னா, இன்றைக்கி டாக்டருடைய அலட்சியம், நர்ஸு இவங்களோட அலட்சியம் வந்து நிறைய நோயாளிகளை பாதிக்க வைக்குது. அது மாறணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய டாக்டர் என்ன பண்ணுறாங்க, வரோம் கரெக்டாக மாத்திரை கொடுக்குறோம், கரெக்டாக மருந்து கொடுத்துறோம். அது இல்லை, முதல்ல நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும் சார். முதல்ல நோயாளிகளுக்கு முதல்ல நம்பிக்கை கொடுங்க. இந்த டாக்டர் இருக்கார், இவர் கொடுக்குற மாத்திரையில் நம்ம இது குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். நீங்கள் வெளியில் பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நிறைய மக்களோட அந்த அந்த குரல் கேட்கும்போது அவங்களுடைய குற்றங்களை சுமத்துறாங்க டாக்டர் மேலே. அதில் எல்லாத்தையும் கேட்கும்போது என்னென்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மருத்துவர்கள் அலட்சியமாக இருக்காங்க. அதுதான் ஒரு பொண்ணோட குரல் பதிவு. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவை ஆப்ரேஷனுக்கு வந்துட்டாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. 1 ஹவருக்கு கழித்து டாக்டர் வெளியே வர்றாரு. அப்போது ஒரு தகப்பனை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அனுப்புன ஒரு மகனோட நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ வெளியே வரும்போது டாக்டர் வந்து ஒரு நம்பிக்கை, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் சக்ஸஸ், இது ஏதோ சொல்லணும்ல. இது கேட்டால் கூட அவங்க ஆட்டுக்கு அவங்கள கடந்து போகிறாங்க. இவங்க பேச முற்பட்டால் கூட அது என்னமோ அவங்களுக்கு பேசுகிறது என்னமோ பெரிய அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் மாதிரி. ஒரு நோயாளோட மகள்கிட்டையோ இல்லை மனைவிட்டையோ மகன்கிட்டையோ 2 வாரத்தை பேசலைன்னு ஒரு டாக்டருக்கு குறைஞ்சி போகுது. அது ஒரு கெத்து. அவங்களுக்கு கெத்தை பேசினா டாக்டருக்கு கெத்து குறைஞ்சி போகுமா? நீங்கள் அவங்கள்ட்ட அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் பேச தேவையில்லை, 2 வார்த்தை 4 வார்த்தை அப்படியே போகிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படி அப்படியே அவங்க போகிறாங்க. சார் அவங்க அசிஸ்டண்ட் போய் நாங்கள் கேட்கக்கூடிய இருக்குது. அவங்களும் பட்டுப்படாமல் சொல்கிறாங்க. ஒரு இதாக இல்லை. இப்போ இதுதான் இன்றைக்கி ஒருத்தனுக்கு கோவம் வந்து டாக்டர் குத்துற அளவுக்கு போகிறான்னா அதை யோசிக்கணும். நம்ம டாக்டருக்கு குத்துறது மிகப்பெரிய தவறு. அது தவறு திருப்பி நடக்கக்கூடாதுன்னா இதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிலையும் சரி, தனியார் ஆஸ்பத்திரியும் சரி, அரசு மருத்துவமனையும் சரி, எல்லா ஆஸ்பத்திரியும் சரி. அரசு மருத்துவம் மட்டும்தான் இல்லை, தனியார் ஆஸ்பத்திரி தான் நடக்குது இப்போது. அப்போ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் முதல்ல நோயாளியின் மனநிலையை பாருங்கள், அதுக்கப்புறம் உடல்நிலையை பாருங்கள். மனநிலை தான் முதல்ல முக்கியம். மனசு சோர்ந்தால் எல்லாம் சோர்ந்துடும். நீங்கள் மனசில் அடித்து விட்டு அப்புறம் உடம்பு காயத்துக்கு மருந்து சாப்பிட்ரு அடிக்கிறது, மனசு அடிச்சுக்கிட்டீங்க, மனசில் காயம் வந்துடுது. நீங்கள் உடம்புக்கு மருந்து கொடுக்குறீங்க, எப்படி சிங்க் ஆகும்? உடல் காயத்துக்கு அதுக்கான மருந்து, மனக்காயத்துக்கு என்ன மருந்து? உங்கள் அன்பு தான் மருந்து, உங்கள் ஆறுதல் தான் மருந்து, உங்கள் அக்கறை தான் மருந்து. தயவுசெய்து நோயாளியிடம் அன்பாக பேசுங்கள், ஆறுதலாக பேசுங்கள். நன்றி, வணக்கம்.